SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஒற்றை V-butt joint, single V-butt joint in SMAW process. SMAW shielded metal arc welding செயல்பாட்டில் தடிமனான உலோகத் தகடுகளை இணைக்க ஒற்றை V-butt joint பயன்படுத்தப்படுகிறது. இதில் தட்டுகளின் விளிம்புகள் V வடிவத்தில் வளைக்கப்படுகின்றன. இது வெல்ட் ஆழமாக ஊடுருவி வலுவான பிணைப்பை உருவாக்குகிறது. இந்த ஜாயிண்டுகள் பொதுவாக ஒர்க் பீஸின் நோக்குநிலையை பொறுத்து தட்டையான, கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் செய்யப்படுகின்றன. கட்டுமானம் மற்றும் ஃபேப்ரிகேஷன் தொழில்களில் வலுவான மற்றும் நீடித்த வெல்டிங்களை உறுதி செய்ய இத்தகைய ஜாயிண்டுகள் அவசியம். இந்த செயல்முறையை மேலும் தொடர்வதற்கு முன் நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். வெல்டிங் வேலைகளை செய்யும்போது தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள். வெல்டிங் ஷீல்டின் ஃபில்டர் கிளாஸ் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கவும். சரி, இப்போது இந்த வெல்டிங் செயல்முறையை இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்வோம். முதலில் 2 ஒர்க் பீஸ்களை உருவாக்க ஹேக்ஸா, எரிவாயு கட்டர் அல்லது பவர் கட்டிங் இயந்திரத்தை பயன்படுத்தி உலோகத்தை பொருத்தமான வடிவத்தில் வெட்டவும். வெட்டிய பிறகு ஒரு ஃபைல் அல்லது அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி ஒர்க் பீஸ்களின் மேற்பரப்பில் உள்ள துரு, தூசி மற்றும் அழுக்கு ஆகியவற்றை நீக்கி சுத்தம் செய்யவும். ஒர்க் பீஸ்களை ஒரு பெஞ்ச் வைஸில் உறுதியாக வைக்கவும். பின்னர் ஒவ்வொரு ஒர்க் பீஸின் ஒரு விளிம்பை 30 டிகிரி கோணத்தில் வளைக்கவும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒவ்வொரு ஒர்க் பீஸின் ஒரு பக்க விளிம்பை 30 டிகிரியில் வெட்டி V வடிவத்தை உருவாக்கவும். இப்போது ஒர்க் பீஸ்களை ஒன்றுக்கொன்று எதிரெதிரே வைத்து அவற்றை வெல்டிங் மேசையில் தட்டையான நிலையில் வைக்கவும். இப்போது இயந்திரத்தை அமைக்க அதன் எதிர்மறை முனையை எலக்ட்ரோட் ஹோல்டரிலும் நேர்மறை முனையை வெல்டிங் டேபிளிலும் இணைக்கவும். இதை செய்த பிறகு வெல்டிங் இயந்திரத்தை இயக்கவும். பின்னர் ஒர்க் பீஸின் தடிமனுக்கு ஏற்ப எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து எலக்ட்ரோட் ஹோல்டரில் எலக்ட்ரோடை சொருகவும். இப்போது எலக்ட்ரோடின் அளவுக்கு ஏற்ப வெல்டிங் மின்னோட்ட அளவுருக்களை அமைக்கவும். வெல்டிங்கை தொடங்க வெல்டிங் மேசையில் ஒரு ஸ்கிராப் துண்டை வைக்கவும். முதலில் ஒரு ஆர்க்கை உருவாக்க எலக்ட்ரோடை ஸ்கிராப்புடன் தொடர்பு கொள்ள வைக்க வேண்டும். இப்போது மெதுவாக ஆர்க்கை ஸ்கிராப்பில் இருந்து தூக்கி ஒர்க் பீஸுக்கு கொண்டு வாருங்கள். ஒர்க் பீஸ்களை ஆங்கில எழுத்து V-ஐ போலவே B வடிவத்தில் தட்டையான நிலையில் வைக்கவும். 2 மில்லிமீட்டர் ரூட் இடைவெளியை பராமரிக்கவும். மேலும் ஒரு டாக் வெல்டிங் செய்யவும். இப்போது ஒர்க் பீஸ்களை ஒரு தட்டையான நிலையில் வைக்கவும். ஒர்க் பீஸில் உள்ள வெல்டிங் கோட்டிற்கு எலக்ட்ரோட் கோணத்தை 80 டிகிரியில் அமைக்கவும். ஒர்க் பீஸுடன் தொடர்புடைய மின்முனையை 45 டிகிரி கோணத்தில் வைக்கவும். ஒர்க் பீஸுக்கும் எலக்ட்ரோடுக்கும் இடையில் ஒரு ஆர்க்கை உருவாக்கி முதல் வெல்ட் இயக்கத்தை உருவாக்கவும். இந்த முதல் வெல்ட் ஓட்டம் ரூட் ரன் என்று அழைக்கப்படுகிறது. சிப்பிங் சுத்தியல் மற்றும் வயர் பிரஷை பயன்படுத்தி முதல் ரூட் ரன்னில் உள்ள கசடுகளை சுத்தம் செய்யவும். இப்போது 2வது வெல்ட் ரன் செய்து கசடுகளை சுத்தம் செய்யவும். 3வது மற்றும் இறுதி வெல்ட் ரன்னை மேற்கொள்ளவும். ஒர்க் பீஸ் கிடைமட்ட நிலையில் இருந்தால் ஒற்றை V-butt ஜாயிண்ட்டுக்கான முழு க்ரூவ் வெல்டிங் செயல்முறையும் தட்டையான நிலையில் செய்ததைப் போலவே இருக்கும். அதாவது எலக்ட்ரோட் தேர்வு, பெவல் உருவாக்கம், ரூட் இடைவெளியை பராமரித்தல், வெல்ட் ரன்களை செய்தல் போன்றவை. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், ஒர்க் பீஸ் தட்டையான நிலைக்கு பதிலாக கிடைமட்ட நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒர்க் பீஸ் ஒரு செங்குத்து நிலையில் இருந்தால் ஒற்றை V-butt ஜாயிண்ட்டுக்கான முழு க்ரூவ் வெல்டிங் செயல்முறையும் தட்டையான நிலையில் செய்ததைப் போலவே இருக்கும். இருப்பினும் ரூட் இடைவெளி 2.5 மில்லிமீட்டர் இருக்கும். மேலும் ஒர்க் பீஸ் செங்குத்து நிலையில் இருக்கும். வெல்டிங் செய்த பிறகு வெல்டிங் இயந்திரத்தை அணைக்கவும். வெல்டிங்கை முடித்த பிறகு ஒர்க் பீஸை இடுக்கியால் பிடித்து வேலை செய்யும் மேசை அல்லது ஆன்விலில் இணைக்கவும். ஒரு சிப்பிங் சுத்தியலை பயன்படுத்தி கசடு மற்றும் சிதறியலை அகற்றவும். பின்னர் வயர் பிரஷால் ஒர்க் பீஸை சுத்தம் செய்யவும்.
குறைபாடுகள் அல்லது வேறு பிரச்சனைகள் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த ஒர்க் பீஸை கவனமாக சோதிக்கவும். முடிவு: ஒற்றை V-butt ஜாயிண்ட் வெற்றிகரமாக தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் உருவாக்கப்பட்டுள்ளது. சுருக்கம்: இந்த வீடியோவில் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஒற்றை V-butt ஜாயிண்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நுட்பம் தடிமனான உலோகத் தகடுகளை இணைக்க பயன்படுகிறது. இதில் வெல்ட் ஆழமாக ஊடுருவி வலுவான பிணைப்பை உருவாக்க அனுமதிக்கும் வகையில் தட்டுகள் V வடிவத்தில் வெட்டப்படுகின்றன. தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் வேலை செய்வதற்கான செயல்முறையை இந்த வீடியோ விளக்குகிறது. சரியான ஒர்க் பீஸ் தயாரிப்பு, வெல்டிங் இயந்திர அமைப்புகள், வெல்டிங் கோணங்கள் மற்றும் வெல்டிங்கிற்கு பிறகு பின்பற்ற வேண்டிய தேவையான படிநிலைகள் பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது இங்கே உங்களுக்காக ஒரு வேலை உள்ளது. ஒரு பயிற்சி மையம் அல்லது பட்டறைக்கு சென்று ஒர்க் பீஸின் தடிமனுக்கு ஏற்ப SMAW செயல்பாட்டில் எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து ஒற்றை V-butt ஜாயிண்டை உருவாக்கவும்.